வெல்கம் டு மோகி கிச்சன். காளான் பிரியாணி செய்வது எப்படி? ஒரு கிளாஸ் அரிசி, 3 வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், காளான், கருவேப்பிலை தேவையானது. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பெருஞ்சீரகம், பட்டை லவங்கம், கிராம்பு, மராட்டி மொக்கு இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டுருங்க. நல்லா வதங்கின வரையும் கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின வரையும் கொஞ்சம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கும். தக்காளி வதங்கின வரையும் பச்சை மிளகாய் போடுவோம். 4 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடணும். பிறகு நான் காட்டினதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு 1 ஸ்பூன் தயிர், எல்லாம் நல்லா வதங்கின வரையும் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா காளான், அதை போட்டுருணும். போட்டு நல்லா வதக்கணும். காளான் நல்லா வதங்கின பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை போடணும். அரிசி ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை எடுத்து இதில் போடணும். அரிசியை போட்டவுடன் 1 ஸ்பூன் உப்பு, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கணும். இந்த கிளாஸால் 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன். இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்தின பிறகு கொஞ்சோண்டு மல்லி, புதினா தூவி விட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துட வேண்டியதுதான். 3 விசில் அடங்கின வரைக்கும் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். சுவையான காளான் பிரியாணி தயார். கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி மெதுவாக கலக்கி விடுங்க. சுவையான காளான் பிரியாணி தயார். வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.